ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதுலேயே நம்ம வேல்யூஸும் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் ஆகும். சரிங்களா? இதுலேயே வந்து பெராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் இருக்குது. இது வந்து என்ன ஆகும்னா உங்கள் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். நம்ம டெமோ பார்க்கலாம். நான் வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பேசிக் அப்படின்ற ஒரு வேரியபிள் அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் அட்வான்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள். ரெண்டுத்தையும் நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேலே சோர்ஸுன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் ஃபீல்ட்ஸும் இருக்குது, சூப்பர் கிளாஸும் இருக்குது. ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் சூப்பர் கிளாஸ் அப்படின்னா நார்மல் கன்ஸ்ட்ரக்டர், அதில் வந்து பெராமீட்டர் இருக்காது. இதுவே வந்துட்டு யூஸிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா பெராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். நான் வந்து பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு அதோட சின்டாக்ஸ். இந்த ஐடியில் வந்துட்டு டைரக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டோம். நார்மலாக ஒரு கிளாஸோட நேமும் அதோட கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் சேமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பெராமீட்டரைஸ் கொடுத்துருக்கேன்னா பேசிக்காக அட்வான்ஸ்டும் அதுக்குள்ளே இருக்குது. திஸ் டாட் பேசிக் இஸ் ஈக்குவல் டு பேசிக், திஸ் டாட் அட்வான்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அட்வான்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சின்டாக்ஸ் என்னது? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப். அதே சின்டாக்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம வந்து பெராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ற பெராமீட்டர் வந்து மேல கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள பாஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு சிஸ் அவுட் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள பேசிக்கையும் அட்வான்ஸ்டையும் நான் கால் பண்ணிக்க போறேன். நார்மல் மெத்தட் காலிங் மாதிரி தான், அதோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ண போறேன். obj டாட் பேசிக் அண்ட் obj டாட் அட்வான்ஸ்ட் இதை நான் கால் பண்ணிக்க போறேன். கொடுத்துருக்கிறது லோக்கல் வேரியபிள்ஸ். சரிங்களா? நம்ம பாஸ் பண்ணுற பெராமீட்டர் வந்து அந்த லோக்கல் வேரியபிளுக்கு அசைன் ஆக போகுது. அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அசைன் ஆக போகுது. இப்போ நியூ கோர்ஸ் ஆஃப் ஜாவா காமா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும்போது மேலே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல 6th லைனில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். இதுவும் ஸ்ட்ரிங்ன்ற பெராமீட்டர் தான் இருக்குது. ஸோ அது வந்து கால் ஆகும். திஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு பேசிக் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் வந்து நம்ம 4th லைனில் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்க வேரியபிள். சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட கொடுக்குற வேல்யூஸ் வந்து மெயின் வேரியபிளான 4th லைனில் 5th லைனில் இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. இப்போ 6th லைனில் என்ன இருக்கும்? கோர்ஸ் ஆஃப் ஜாவா கமா ஸ்ப்ரிங் பூட்டுன்னு இருக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னா திஸ் டாட் பேசிக் இஸ் ஈக்குவல் டு பேசிக்னு இருக்கு. 4th லைனில் பேசிக்னு இருக்கு இல்லையா, அந்த பேசிக் இஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு அசைன் ஆகுது. அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸ் வந்து குளோபலாக நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்க 2 வேரியபிளுக்கும் அசைன் ஆகுது. இது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் இந்த அசைன்மெண்ட் நடக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வேறு வேல்யூஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது அசைன் ஆகும் நெக்ஸ்ட்டு. அந்த மாதிரி கரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூஸ் வந்து மெயின் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். இப்போ கொடுத்துருக்க ஜாவா ஸ்ப்ரிங் பூட் வந்துட்டு பேசிக்கும் அட்வான்ஸ்டுக்கும் அசைன் ஆகும். திஸ் கீவேர்டுக்கு பக்கத்தில் உள்ள வேரியபிள்ஸ் எல்லாமே மேலே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்க மெயின் வேரியபிள்ஸு. ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்க பேசிக் வேரியபிளுக்கு அசைன் ஆயிடுது. செகண்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு செகண்டாக நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்ல அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆக போகுது. இப்போ ரன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். நான் ரன் பண்ணுறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஜாவா ஸ்ப்ரிங் பூட்னு கிடச்சிருக்குறா. இதுவே வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு HTML அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து கரண்ட் ஆப்ஜெக்டாக இனிஷியலைஸ் ஆகி நம்மளுக்கு கால் ஆகும். தேங்க்யூ.